Islamic Kids Zone. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் குட்டீஸ். நம்ம அம்மா கோவத்துல சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாய் கோபப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை ஒருத்தரை உலகத்துக்கே ராஜாவா மாத்துச்சான். அதே மாதிரி இன்னொரு தாய் கோபப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தையினால ஒரு நல்லவர் ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. என்ன குட்டீஸ், நம்ப முடியலையா? அம்மா திட்டுனா அவ்வளோ பவர் இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த ரெண்டு உண்மையான கதையை நிச்சயம் கேளுங்க. ஒன்று, கோபத்தில் அம்மா சொன்ன ஒரு சூப்பர் வார்த்தை எப்படி ஒரு பையனை பெரிய இமாமா மாத்துச்சு. இன்னொன்று, அம்மா பேச்சை கேட்காததுனால ஒரு நல்லவருக்கு என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். கோபம் வரும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு குட்டி பையன் செஞ்ச குறும்பு, அதனால அவங்க அம்மாவுக்கு வந்த கோபத்தில் அவங்க பேசின ஒரே ஒரு வார்த்தை அந்த பையனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். வீடியோவோட எண்டிங்கில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. யாரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அது ஒரு அழகான ஈவினிங் டைம். இந்த சமையல் வாசம் நம்ம வீட்டையே நிறைச்சிருக்கு. அத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு அம்மா தன் வீட்டுக்கு வரப்போகும் கெஸ்ட்டுக்காக ரொம்ப ஆசையா கஷ்டப்பட்டு விதவிதமா சாப்பாடு சமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த வீடு முழுக்க சமையல் வாசம் தூக்கலா இருந்தது. அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு சுட்டி பையன் விளையாடிக்கிட்டே கிச்சனுக்குள்ள வரான். அப்போ அந்த சின்ன குட்டி பையன் செஞ்ச காரியத்தை நீங்களே பாருங்க. போய் தொலை நீ மக்கா, ஹரமினி மாமாக போ. பாத்தீங்களா குட்டீஸ், கோவத்துல கூட அந்த அம்மா தன் மகனை சபிக்கல. அதுக்கு பதிலா நீ இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த இடமான மக்கா புனித பள்ளியோட இமாமா ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை தான் சொன்னாங்க. காலம் உருண்டோடுச்சு. அந்த சிறுவனும் பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு. கல்வியிலையும் ரொம்ப சிறந்து விளங்குன ஆளா மாறிட்டாரு. அன்னைக்கு சாப்பாட்டில் மண்ணை கொட்டினப்போ அந்த தாய் சொன்னாங்க இல்லையா, மக்கா ஹரமின் இமாமா போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தை இப்போ பலிச்சது. ஆமாம், கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி மக்கா ஹரம் ஷரீஃப்ல நின்று அந்த பையன் தொழுகை நடத்த ஆரம்பிச்சார். அவர் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற மக்கா ஹரமின் தலைமை இமாமா இருக்கும் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் அவர்கள் தான் அந்த சிறுவன். அன்னைக்கு அந்த தாய் மட்டும் கோபத்தில் தப்பான வார்த்தையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு ஆளை நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அதனால பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மேலே கோபம் வரும்போது கூட நல்ல வார்த்தையே சொல்லுங்க. ஏன்னா இறைவனிடம் தாயின் பிரார்த்தனைக்கு தடை ஏதும் இல்லை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தாயோட நல்ல வார்த்தை எப்படி ஒரு இமாமை உருவாக்குச்சுன்னு பார்த்தோம். ஆனா அதே மாதிரி இன்னொரு தாய் கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா என்ன நடக்கும்? இறைவனை வணங்குறதிலேயே தன் வாழ்நாள கழிச்ச ஒரு மனிதருக்கு ஒரு சிறிய தவறுக்காக அவர் தாய் கொடுத்த சாபம் எப்படி பலித்தது தெரியுமா? வாங்க இதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜுரைஸ் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார். அவரு ரொம்ப நல்லவர், சிறந்த இறைநேசர். அதாவது உலகத்தையே மறந்து எப்போதும் ஒரு தனி ரூம்ல இருந்து இறைவனை வணங்குவதிலேயே நேரத்தை செலவிடுவாரு. ஒரு நாள் ஜுரைஸ் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா அங்க வந்தாங்க. ஜுரைஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜுரைஸ் இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்தார். ஒரு பக்கம் இறைவனுக்காக தொழுகை, மறுபக்கம் தாயோட அழைப்பு. இறைவா, என் தாய்க்கு பதில் சொல்லவா இல்ல உன்னை தொழுவதா அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. கடைசியா தொழுகையவே தொடர முடிவு செஞ்சாரு. தாய் ஏமாற்றத்தோட திரும்பி சென்றார். மறுநாளும் அப்படியே நடந்தது. மூணாவது நாளும் தாயை அழைத்த போது ஜுரைஸ் பதில் சொல்லவே இல்லை.
3 நாட்களா தன் மகன் தன்னை பொருட்படுத்தவே இல்லை, தன்னை கூப்பிட ஏன்னு கேட்கல அப்படின்னு சொல்லி வேதனையில அந்த தாய், இறைவா, என் பையன் ஒரு கெட்ட பொண்ணை பார்த்து அவளால ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டணும், அதுவரை அவனுக்கு மரணத்தை தந்துடாதே. இறைவா, இவன் ஒரு கெட்ட பெண்ணோட முகத்தை பார்க்காத வர இவனுக்கு மரணத்தை தந்துடாத அப்படின்னு சொல்லி சாபமிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஜுரைஸோட நல்ல பேரை கெடுக்க ஒரு கெட்ட பெண் அவர் மீது வீண் பழி போட்டா. இந்த குழந்தையின் தந்தை ஜூரேஜ் தான். அவர் நல்லவர் இல்லை, நல்லவர் போல் நடிக்கிறார். அவர் அல்லாஹ்க்கு பயப்படுவர் இல்லை, ரொம்ப கெட்டவர். அப்படியா? நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆம், எச்சரிக்கையாக இருங்கள். மக்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. ஜுரைஸோட ரூமை இடிச்சு தரை மட்டமா ஆக்கிட்டாங்க. அவரை இழுத்துட்டு வந்து ஊர் முன்னால வச்சு கேவலப்படுத்தினாங்க. அப்ப அவர் ஒரு கெட்ட பெண்ணை பார்க்க நேரிட்டது. ஆமா, அவருடைய தாய் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அந்த சாபம் இப்போ பலித்தது. ஆனா ஜுரைஸ் மனச தளர விடல. இறைவன் கிட்ட வேண்டினாரு. இறைவன் கிட்ட வேண்டிட்டு அந்த சின்ன பச்சை குழந்தை கிட்ட போய் கேட்டாரு, உன் தந்தை யார்? உன் தந்தை யார்? எனது தந்தை ஆடு மேய்ப்பவர். இறைவனோட அற்புதத்தால அந்த பச்சை குழந்தை பேசியது. ஜுரைஸ் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சதும் ஊர் மக்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டாங்க. ஊர் மக்கள் இடிச்சாங்க இல்லையா அந்த ரூமை தங்கத்தால கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொன்னாங்க. ஆனா அவரோ மண்ணாலேயே கட்டித்தாங்க அப்படின்னு பணிவா மறுத்துட்டாரு. குட்டீஸ், ஜுரைஸ் ஒரு நல்லவரா இருந்தும் தன் தாயின் அழைப்புக்கு பதிலளிக்காததுனால ஒரு பெரிய வேதனைய சந்திக்க வேண்டியிருந்தது. இதிலிருந்து நாம் நல்ல பாடத்தை கத்துக்கணும். கடமையான தொழுகையை தவிர மற்ற நேரங்கள்ல தாய் அழைச்சா உடனே பதில் சொல்ல வேண்டும். அப்புறம் பெத்தவங்க கோபத்துல கூட பிள்ளைங்களை சபிக்க கூடாது. ஏன்னா நீங்க சொல்லும் வார்த்தை ஒரு நொடியில அவர்களை சோதனையில தள்ளிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.